திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் குடும்பத்திற்காக உழைத்து வருவதாகவும் பிரதமர் மோடி நாட்டிற்காக உழைத்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாமக்கல்லில் திறந்த வாகனத்தில் ரோட் ஷோ மூலம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் தற்போது இந்தியாவில் ராமராஜ்யம் நடந்து வருவதாகவும் 2047ஆம் ஆண்டில் இந்தியா சூப்பர் பவர் நாடாக மாறும் என்றும் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு மொபைல் போன் தளவாடங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது 92% மொபைல் போன்களை உற்பத்தி செய்யும் நாடாக உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். திருவாரூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இறக்குமதி செய்து வந்த நாம் தற்போது பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தெரிவித்தார். आज दुनिया की फास्टेस्ट ग्रोइंग लार्ज इकॉनमी यह हमारा और आपका भारत बन गया है मेरे बहने भाइयों। पहले मोबाइल 2014 के पहले देश में 92% मोबाइल विदेशों से हम इंपोर्ट करते थे, लेकिन आज हम 92% मोबाइल दुनिया को एक्सपोर्ट कर रहे हैं. தான் போட்டியிடும் தொகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்த தன்னையும் சேர்த்து 6 பன்னீர்செல்வங்கள் வேட்பாளர்களாக நிற்பதாக தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் தெளிவாக இருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். விருதுநகர் மாவட்டத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அரச குளத்தில் வெங்காயம் வெள்ளரியை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்றும் காரியாப்பட்டி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். என்னன்னா நிறைய பன்னீர்செல்வம் வந்தாங்க வேட்புமனுவில். உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை பன்னீர்செல்வம்? என்னை சேர்த்து 6 பன்னீர்செல்வங்க. நான் என்னென்ன சின்னங்கள் 3 சின்னங்கள் குறிப்பிட்டிருந்தேனோ அதையே தானே அந்த 5 பன்னீர்செல்வங்களும் குறிப்பிட்டிருந்தேன். திமுக கூட்டணிக்கு மக்கள் அளிக்கும் ஓட்டு மோடிக்கு வைக்கும் வேட்டு என தமது பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் 450 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலையை மோடி அரசு 1200 ரூபாயாக உயர்த்தி உள்ளதாகவும் தேர்தலை முன்னிட்டு விலையை 100 ரூபாய் குறைத்ததாகவும் விமர்சித்தார். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. 450 ரூபாய் இருந்தத 1200 ரூபாய் ஏத்துனது யாரு? ஏத்துனது எவ்வளோ? 800 ரூபாய் ஏத்திட்டு இன்னைக்கு தேர்தல் நாடகம் ஆடுறாரு. வந்தா 100 ரூபாய் நான் கம்மி பண்றேன்னு போய் சொல்றாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.